சுட சுட இறால் வடை பாருங்கோ, வண்டில் கடையில் இருக்குது. காசை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறேன் பாருங்கோ. இது 10 ரூபா வடை. 10 ரூபா புறா என்ன இது? அண்ணன் இறால் வடை இது பாருங்கோ, கிராம் சுடுறோம். இந்தியாவில் பாருங்க, பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போட்டு கொண்டிருக்கிறார். 24 மதியம் தண்ணி தான் பாருங்க. நடு கடலுக்கு இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் சன்கிளாஸ் கடை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்களோட மக்கள் என்னதான் எங்கே தான் பிரச்சனைனாலும் ஏதோ ஒரு இதில் ஒற்றுமை ஆகிடும் தமிழ் மக்கள். வச்சான் வெத்தில மிக்கிறார். இதை காலமே மடுத்தலாம் நானே. நிறைய சாமான்கள் இப்போ தான் திறந்து போட்டு வச்சிருக்கணும். இது கராம் சுண்டல். அப்போ அதை எடுத்துனா நான் பூட்டி போனோம். இரவெல்லாம் திறந்து விடுவோம். இங்கே வேணும் கராம் சுண்டல். சின்ன வடை, பஜ்ஜி, நூடுல்ஸ், கராம் சுண்டல் போட்டு கொண்டிருக்கிறார். இது வெங்காயம், உள்ளி முறுக்கு, இது வடை, பஜ்ஜி. ஐஸ்கிரீம் கடை 20 ரூபா எல்லா கடையிலேருந்து வந்துருக்கு பாருங்க. இஞ்சால வந்து ஐஸ்கிரீம், சர்பத். இது இரவு சாப்பாடு பாருங்க. இஞ்சால பாருங்க இரவு சாப்பாடு. கொத்து கொத்து வந்து சாப்பிட்றேன். கொத்து தான் சாப்பிடுறேன் பாருங்க. கொத்து கடை, கொத்து ரொட்டி கடை அழகுறாரு அண்ணன். இங்கே பாருங்க, அது ஜூஸ் கடை. அப்போ அதை வந்து சாப்பிட குடித்த ஜூஸ் தான் காலமே. ஆனால் இரவில் வேறு அப்படி பெறப்பாக இருக்குன்னு கோயிலை விட இந்த கடைகளுக்கு தான் ஆக்கள் கூட போல உள்ளுக்கு. இங்கே பாருங்க கராம் சுண்டல். இந்த அண்ணன் என்னென்ன இது கடை சொல்லி போய் பார்ப்போம். பஜ்ஜி, வடை, மரவள்ளி சிப்ஸ், நூடுல்ஸ், தேங்குழல். வேறு முதலாளி வேறுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளி முறுக்கு, நல்ல சாமான் இருக்குது. அன்னையோட கதைச்சி பார்ப்போம். மரவள்ளி சிப்ஸ், உள்ளி முறுக்கு, வடை, உள்ளி, வெங்காயம், தேங்குழல். இங்கே அப்பா தேங்குழல் வாய் வருது. நூடுல்ஸ், பஜ்ஜி, சாரி இது வந்து பஜ்ஜி, மரவள்ளி சிப்ஸ், கராம் சுண்டல். அதுக்கு இந்த கடையின் பேர் வந்து குமரப்பா ஸ்பெஷல் கராம் சுண்டல். அது என்னென்ன இது தாயக்கட்டை விளையாடுறாரு இதுக்கு போட்டிக்கு அவர் அடிஞ்ச தாயக்கட்டை விளையாடுறது இல்லாமல் வந்துடுது. புறா என்ன இது ஒரு என்ன சொல்கிறேன்னே பாருங்க. இரவில் எப்படி இருக்குது இந்த இடமண்டு. அது நாளைக்கு தான் இந்த எப்படி சொல்ல இந்த இது தூக்குவினோம், கூடு தூக்குவினோம். அதுக்காண்டி அதுக்கு இன்றைக்கு எவ்வளோ சேனம் பண்ணி பாருங்க. அவங்க கோயிலை விட இஞ்சி தான் வந்து கூட பேர் வந்து நிற்கிறோம். சுட மரவள்ளி சிப்ஸ்லேருந்து கராம் சுண்டலேருந்து வடை, இறால் வடை. இங்கே பாருங்க இறால் வடை இல்லாமல் வச்சுக்கோங்க. எடுக்கலாமே. அண்ணன் பேர் என்ன? பிருசன். கதை இப்போ வாங்க கொஞ்சம். ஆமாண்ணே. எத்தனை வயசு? 22. அடா சின்ன பொடிய பரவாயில்லை. என்னென்ன சாமான்கள் வச்சுக்கிறீங்க? வச்சு இறால் வடை, சின்ன வடை, மாவடை. வடையிலே வித்தியாசம். இறால் வடை இருக்குது. எடுத்து போடுவாங்க.
நீங்க எடுங்க இப்ப நீங்க எல்லாம் கலவையான எடுத்து கொடுக்குறாரு பாருங்க பொடி எல்லாம் வந்துருக்கீங்க அண்ணன் வந்து இறால் வடைக்கு எல்லாம் இறால்கள் எல்லாம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க கடலை மா எல்லாம் போட்டு சும்மா கொதிக்க கொதிக்க வேலை நடக்குது அண்ணன் பேர் என்ன விதுசன் இறால் வடை சொல்றார் பொரிக்கிறார் அதுவும் சுட 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 அண்ணன் உங்களுக்காண்டி பாருங்க கையை எண்ணெயில் வச்சு போட்டு பொரிச்சு தரார் எல்லாம் யூடியூப்ல வரும் யூடியூப் சொல்லணும் விலையில என்ன மாதிரி என்ன நாலு வடை 400 மிளகா வச்சு 400 சின்ன வடை 10 மாவடை 400 வேம்புருக்கு 300 சுண்டல் 200 300 ஒரு விலையிலுக்கு இருக்கு ஒரு விலையிலுக்கு இருக்கு மலிவாகவும் எடுக்கலாம் ஒரு ஆள் வடை வாங்கினான் இதை வச்சிருக்கோம் அண்ணன் இந்த ஆள் வடை இது இப்போ இங்கே அப்போ உங்களுக்கு ஆள் இலவசம் பாலதி ஒரு ஆள் இவரான் கடை தொழில்காரரா வேற பேரங்க முடிவா இந்த இவரான் ஓனர் இவரான் ஓனர் மொத்தம் நல்லா இருக்கு அது சாப்பிடுவோம் அண்ணன் கடை எங்க போகிறோம் மாவட்டம் ரோட்டு யாருக்கு ரோட்டு பாலுக்கு வந்தீங்கன்னா கூட இல்லாமா நானும் உங்களை பற்றி நீங்க விரும்பினாக்க வாங்குவோம் உண்மையில இந்த இறால் கூட நல்லா இருக்குது அது முட்டை பிடிச்ச இறால் கூட கிழமை எனக்கு அன்னைட்ட வந்து சாப்பிடுவோம் இந்த கடைக்கு பேர் தனுசிகன் கராம் சொன்னா நான் நேற்றோ முந்தான் எடுத்துலாம் போல அதான் கதைக்கல நீங்க வேற கதைச்ச இனிப்பு கடைக்கா இது வேற அட அந்த இதுக்கு இஞ்சா அது பாருங்க பாருங்க அந்த இனிப்பு கடைக்குள்ள அண்டை போய் வீடியோ எடுத்துறானோ அதுல அண்ணா நீ வேற வேறக்கு இன்னொரு கடையும் இருக்கு தனுசிகன் கராம் சுண்டலண்டு இங்க பாருங்க கராம் சுண்டல் நல்லா இருக்கு பாருங்க இது மரவள்ளி பொரியல் அது வந்து இது பைட்ஸ் இது வந்து 10 ரூபா வடை இது உள்ளி முறுக்கு இது 10 ரூபா வடை இப்போ 10 ரூபாவோ 10 ரூபா விற்கிறோம் புறா என்ன இது அது வந்து 300 அது தேங்குழல் பரவாயில்ல எல்லாம் நல்லா சொல்றா சிங்கத்தில் அது அது வந்து கறி வடை அது கறி வடை சின்ன வடை அதுங்க நானே வந்து சாப்பிடுவோம் கராம் சுடை இது வந்து என்னென்ன போட்டு அன்னைக்கு ஒரு பாக்ஸில் சின்னல போட்டு கொடுவாங்க மிக்ஸா అవునా மிக்ஸா அரவணை சிப்ஸ் நல்லா இருக்கு பரவாயில்ல என்னன்னு சிப்பியா பெருசு எடுக்க முதல் வடை எடுப்போம் 10 ரூபா வடை அப்பா இப்போ 10 ரூபா தானா இது என்னென்ன போடுறோம் நீங்கள் பருப்பு வடை நல்ல முகலாம் பட்டாப்படி இருக்குது மிளகா பச்சியா வாழைக்காய் பச்சி லைட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகுது எவ்வளவு இது 200 ரூபா இந்த காலத்துல இது பரவாயில்லை 200 ரூபா அது சாப்பிடுவான் இருக்கிறார்
இடத்துல இது வந்த நீங்கள் பண்டத்தில் கச்சாங்கடை பாருங்க எல்லாரும் பண்டத்தில் இருக்கோம் பண்டத்தில் இருப்போம் அந்த கடை பாருங்க இதில் சோழன் வந்து பொப்கார்ன்னு சொல்கிறோம் அது வச்சிருக்கணும் கச்சான் இது வந்து கடலை பருப்பு வகைகள் இது கச்சான் எந்த பொருட்கள் எடுத்தாலும் 500 ரூபா பாருங்க அன்னைட்டு அன்னைட்ட கடை தம்பி வாங்க விளையாட்டு பொருட்கள் எந்த பொருட்கள் எடுத்தாலும் 500 ரூபா வாங்க இது பாருங்க துவாக்கு சின்ன பிள்ளைல எடுத்தாலும் 500 ரூபா வாங்க எது எடுத்தாலும் 500 ரூபா இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் 500 ரூபா வாங்க பரவாயில்லை வாங்க 500 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் 500 ரூபா வாங்க யூடியூப் எந்த பொருட்கள் எடுத்தாலும் 500 ரூபா வாங்க பறக்குமோ வாங்க இது எடுத்தாலும் 500 ரூபா இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் இது சின்ன பிள்ளைல நாங்க விளையாடுறோம் வாங்க 500 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் 500 ரூபா வாங்க அக்கா வாங்க தம்பி வாங்க விளையாட்டு பொருட்கள் எடுத்தாலும் 500 ரூபா வாங்க இது எடுத்தாலும் 500 ரூபா இந்த கடையில் எந்த பொருள் உடுப்பு கடைகள் பாருங்க காலமா சாப்பிட்ட பரோட்டா கடை இதுதான் பாருங்க 20 ரூபா பரோட்டா மாஸ்டருக்கு வேற நடந்து கொண்டே இருக்கு இங்க பாருங்க வணக்கம் மாஸ்டர் வீடியோ வேற வேற கொத்தா அது சரி கொத்து ரொட்டியாம் இரவு காலமை கொத்து இல்லை 3 வேற 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 இல்லையா இல்லை இல்லை சாப்பாடு வேற ரொட்டி அப்படி ரொட்டி இருக்குது 24 மதியம் தே தண்ணி தான் பாருங்க இந்தியாவில் பாருங்க பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போட்டு கொண்டிருக்கிறார் என்ன குழம்பு சமனா மீன்டின் மீன்டின் முட்டை நடுக்கடலுக்கு இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் யோசிக்க வைக்கிறீங்களா ஏதோ பக்கத்து ஊரில் வந்து இப்படி ஒரு கடை இருக்குது ஒன்று அப்படியாண்ணா ஓ மீன்டின் குழம்பும் சமன் மீன்டின் குழம்பும் இலங்கை மீன்டின் தான் உலகத்திலே பிரயோஜனம் சொல்கிறேன் பரோட்டா சாப்பாடுக்கு சாப்பாடு வேணும்னா பாலதிக்கு வாங்கோ போட்டை பிடிச்சி வாங்கோ அண்ணேட்ட நீங்கள் எங்க மடு மன்னர் குழம்பு மீன்டின் 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 நல்லா இருக்கு நல்ல உரைப்பாக இருக்குது கொஞ்சம் தூள் விட்டானா பரவாயில்ல உரைப்பாக இருக்குது உரைப்பு கொஞ்சம் கூட்டிட்டானா பரவாயில்ல ஒரு பிளேட் 100 ரூபா ஒரு தேத்தண்ணி 150 ரூபா வேறு என்ன பரோட்டா 70 ரூபா இங்கே மற்றது வேறு என்ன கொத்து ரொட்டி மாடு 1500 ரூபா முட்டை 1200 முட்டை 1200 வேறு இது மரக்கரை ரொட்டி 120 ரூபா இதான் தொடர்ந்து காட்டுறீங்களோ சரி வந்துடுறாங்களே நீங்கள் எந்த இடம் பண்ண மானிப்பாயிலேருந்து வந்திருக்கிறார் எப்படி இருக்குது இந்த இடத்தின் சாப்பாடுகள் அது நல்லா இருக்கு அவங்க ஒன்றும் செய்யலாம் தானே விலைவாசிகள் என்னண்டு விலைவாசிகள் எப்படி இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை தானே பதுக்கி கிடைச்சா இந்த இடத்துல இந்த இது கிடைக்கிறதுல இதுவே பெரிய புண்ணியம் சுடுதண்ணி கிடைக்கணுமே சுடுதண்ணி கிடைக்கணுமே அது அது ஹீட்டிங் கரண்ட் அது இதெல்லாம் மற்றது இப்போ நீங்கள் எத்தனை நாள் பயணம் நாங்கள் இப்போ ஒரு 1.5 மணி கிழமை இப்போ சரி இப்போ வந்தவரா மண்ணை இதில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சாப்பிட கொண்டிருக்கிறோம் இதோட பேக் கடை இந்த சாப்பாடு கடையில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் சொல்ல போனால் அந்த சாப்பாடு கடையில் வந்து சாப்பாடு நல்லா தான் இருந்தது ஆனால் என்ன பிரச்சனைனா கறி கொஞ்சம் தனி மிளகாய் தூளை போட்டு மாதிரி கிடந்தது அப்படி
மீண்டியன் கறி என்னன்னா மீண்டியன் இல்லை, சாப்பாடுகள விலை கொஞ்சம் கூடத்தான். ஆனாலும் என்ன பண்ண, இந்த இடத்துல பரவாயில்ல, மெட்ரோ கடை ரோடு சாப்பாடு நல்லா இருந்தது. ஆனால் இந்த இடங்களில் இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். விளையாட்டு ஜாமான் கடை தான் கூட. உங்க மட்டும் போய் கொண்டிருக்கு அங்கே கடைகள். புதுசு புதுசாக விளையாட்டு ஜாமான் எல்லாம் வந்துருக்கு. பாருங்க அந்த காசு கேம். காசு கறிஞ்சு விளையாடு 1000 ரூபா மட்டும் கூடின காசு. காசு கறிகிறது நாளைக்கு கூடு தூக்குவினம். அதுக்காக வந்து எல்லாம் டெக்கரேஷன் பேரில் நடக்குது. இப்போ இரவு வந்து 10 மணி. இரவில் பாருங்க நல்ல வடிவாக வண்ணமயமாக சோடிச்சிருக்கணும் லைட்டுகள் எல்லாம் போட்டு. சொல்லுங்கள் ஆண்டவரே, நித்திரை கண்ணை மறைக்கிறது, பசியோ வைத்த கீழ்கிறது. நித்திரை கண்ணை மறைக்கிறது, பசியோ வைத்த கீழ்கிறது. நாங்களோ கடல் அலைகளோ உதக்கிறது. தான் யோசனையாக வந்தேன். நான் பார்த்தா இன்றைக்கி 2 நாள் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் கழுவி துவச்சி போட்டுட்டு தான் நான் வந்தேன். கடலில் துவச்சி போட்டுனேன், அப்புறம் எடுத்துட்டேன். இப்படி தான் தீவு வாழ்க்கைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து நிறைய நாள் இருக்கு அதை வந்துருக்கணும். அப்போ அவைகளுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் பெரிய உடுப்போட சூக்கேஸ்க்கே கொண்டு வந்துக்கணும். ஐயா வணக்கம், இரவு வணக்கம், குட் நைட். நெக்ஸ்ட் டே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விடியோலன்னா 4 மணி சரியா எல்லோரும் எழும்பிட்டுனா மெயினானது. இப்போ கிறிஸ்தவ மதப்படி 5 மணிக்கு வந்து 5 மணிக்குவே இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் இப்போ பூசை நடக்க போதாம். அதுக்கு அவனு தான் எழும்பியிருக்கணும். நான் எதுக்கு எழுப்பினான்னு சொன்னால் இப்போ வந்து வீடியோ எடுக்க போகிறேன். அறிவிப்பாளர் அறிவிக்கிறார் பாருங்க. எனவே ஆசிரியரை பெற்று இங்கே எல்லாம் ஒலிம்பிட்டு நம்ம எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழும் மன்றாடுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து கிறிஸ்துவின் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். மக்கள் பாருங்க காணிக்கைகள் அதெல்லாம் செலுத்தினோம். பூசை முடிஞ்சு எல்லாருக்கும் பாருங்க பிரசாதம்னு சொல்லிக்கணும். உங்களை இதில் இவியல் என்னன்னு தெரியல. அதில் பாருங்க ஒரு ஆள் குடா பிடிக்கிறார். இப்போ விடிய பாருங்க எல்லாரும் மலம்பி வலிக்கிட்டு இருக்கணும். எங்கே போகிறதுக்குன்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறதுக்கு தான். இப்போ வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறோன்னு சொன்னால் போட்டில் இருக்கணும் பாருங்க கொஞ்சம் பேர். அது நேத்திக்கு கொண்டு போயினோமேண்ணா அந்த தென்னை மரம். ஓ அதால் அப்படியே வரும். இதில் ஒன்று தான் குளிப்பினம்மா. இதில் குளிப்பினம்மா வெள்ளையா இருக்கு. ஓ இதில் ஒன்று சம்பவம் நுழைக்கும். என்னன்னு சொன்னால் அந்த கூடா சுருவம் இது செய்திருக்கணும். இது கண்டு கூடு அந்த கூடை வந்து அதுக்கெல்லாம் அதுக்கு சுருவம் கூட்டுக்க வைப்பினம். மீன்கள் அதுகள் வந்து அந்த மீன்பிடி தொழில் நல்லா நடக்கிறது. நீங்கள் எங்கே இந்த வாரீங்கள்? பேசால இப்போ இருந்தது இலங்கை கடற்படை ரோந்து வந்து கொண்டே இருக்கும்.